தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்தர் இதிலே பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 27 வாசிக்கிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதி சிம்சோன் தன் பலத்தை குறித்து மேன்மையாக எண்ணி கர்த்தர் தன்னோடு இருப்பதை மறந்தவனாக வாழ்ந்து வந்தான். கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரை கொன்றதும் 300 நரிகளை கட்டி எதிரியின் காட்டை நாசமாக்கினாலும் அவனின் சுயபலம் என்று மேன்மையாக எண்ணினான். இதன் நிமித்தம் தன்னோடு இருந்து பலப்படுத்துகிற கர்த்தரை மேன்மை பாராட்டது போனான். ஆனால் கர்த்தரை அவனை விட்டு போன பொழுதோ தன் பலவீனத்தை உணர்ந்து ஆண்டுடைய பலத்திற்காக வேண்டினான். உயிரோடு இருக்கும்போது கொன்றவரை காட்டிலும் மரிக்கும்போது இன்னும் அதிக பேரை அவன் கொன்றான். இன்றும் அநேக கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் நமக்கு கடவுள் தேவை, குடும்பம் தேவை, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தேவை, மனைவி தேவை என்று சொல்லி அந்த கடமை முடிந்த பிற்பாடு இன்றைக்கு அநேக குடும்ப தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், எப்படி சிம்சோனை போலவே தன்னுடைய தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், தேவை முடிந்த பிற்பாடு வெறுக்கிறார்கள். எனவே தேவனுடைய வல்லமையை உணராது நம்மில் சிலர் சரீர பலவீனத்தை குறித்து, பட்டம் பெற்றதை குறித்தும் செல்வத்தை குறித்தும் மேன்மை பாராட்டி தேவனை மறந்து போகிறார்கள். தேக பலத்தை கொடுக்கிற அறிவும் ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் கூறுவதை நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம். உலக காரியங்களை விட்டு சில ரதங்களை குறித்தும் சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாக கர்த்தரை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று தாவீதை போல் சொல்லுவோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட எதிர்ப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் கலாத்தியரில் எழுதுகிறார். வாழ்க்கையில் நாம் செல்வங்கள் நிறைந்ததாகவும், அந்தஸ்தில் உயர்ந்ததாகவும், அறிவில் பெருகலாகவும், ஞானத்தில் வல்லமையுள்ளாகவும், சரீரத்தில் பலவீனர்களாகவும் ஒவ்வொருவரும் தனக்கு உள்ளவைகளை குறித்து மேலாக எண்ணி மேன்மை பாராட்டினாக காணப்படுகிறோம். எனவே யோபு பக்தன் கூறுவது யாதெனில், எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அதாவது எல்லாம் அவருக்குரியது. பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்த்திருக்கிறதையே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் சொல்கிறார், இவமேல் பிரியமாயிருக்கிறேன், கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி எரேமியா. இதுவே நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். சிம்சோனை போல நீங்கள் நானும் ஆண்டவர் கிடைத்த ஆசீர்வாதத்தை தவறவிட்டு போகாதபடி எல்லாம் எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளை என்று சொல்லி அவருக்கே நம்ம சாட்சியாக வாழுவோம். நல்ல ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இந்த நாள் செய்தியை கேட்ட பிள்ளைகளையும், இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.